ஹலோ மனசாட்டை நான் சாக்கிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ த ஒன் ஃப்ரம் மே 1 சூர்யா அண்ணாவோட தரமான கம்பேக். அவன்லாம் என்னடா சொன்னீங்க, கங்குக்கு அப்புறம் சூர்யா கெரியரே முடிஞ்சிச்சு, அவரோட இதுவே முடிஞ்சிச்சு, தமிழ் இண்டஸ்ட்ரியே முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னவனுக்கெல்லாம் செம்மையா அண்ணன் ஆக்டிங்கில் பீக்காக பண்ணியிருக்கிறாரு. செம ஸ்டோரி, லவ், லாஃப்டர், வார், கல்ட் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்குடா படம். வேற லெவல். கார்த்திக் சுப்புராஜன்னா அண்ணனுக்கு கம்பேக் கொடுத்துட்டீங்கண்ணா, வேற லெவல் நான் படம் செமையாக இருந்தது. படத்தோட விளாவரி என்னன்னு பார்த்துருவோம். என்னன்னா ஒரு நம்ம ஜோஜு ஜார்ஜ் அவர் தான் ஒரு கேங்ஸ்டரு. பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு மந்திரி. அதுக்கப்புறம் நம்ம பூஜா ஹெக்டே மேடம் சூர்யான லவ்வரு, பாரி, ருக்மணி, வாவ். அதுக்கப்புறம் நம்ம நிறைய இவங்களாம் தான் மெயின் கேரக்டர்ஸு. அப்புறம் நம்ம பிரேம்குமார் அவரும் நிறைய பேர்லாம் நடிச்சிருந்தாங்க. படத்தோட கதை என்ன சொல்கிறதுனா, சூர்யா அண்ணன் வந்து நம்ம ஜோஜு ஜார்ஜோட கேங்ஸ்டரோட செக்யூரிட்டிக்கு பிறந்த ஒரு பையன். அவர் செக்யூரிட்டியை வந்து ஜோஜு ஜார்ஜை காப்பாற்றுற டைமில் வரும்போது அவங்க அப்பா போட்டு தள்ளுருவாங்க. ஆக்சுவலாக சூர்யா அண்ணன் வந்து ஒரு அந்தமானில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் ஒரு காட்டுவாசி காட்டில் வாழ்கிற மக்களுக்கு பிறந்த பையன் தான் சூர்யா. ஸோ அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு நீ சூர்யாவை தத்து பிள்ளையா வளர்ப்பார் நம்ம ஜோஜு ஜார்ஜ். நம்ம ஜோஜு ஜார்ஜோட அம்மா ஒய்ஃப் வந்து யார் தெரியுமா, சூர்யா அம்மா வந்து நம்ம லப்பர் பந்தில் அட்டகத்தி தினேஷுக்கு நடிச்சிருந்தாங்களே ஒரு பேர், ஒரவே ஆசை ஒரவேன்னு, அந்த லேடி கேரக்டர் அவங்க தான் இதில் சூர்யாவுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. சத்யா அம்மாங்கிற ஒரு கேரக்டர் நல்லா இருந்தது அதுவும் பார்க்க. அவங்களுக்கு அப்புறம் உடம்பு சரியாமல் இறந்துருவாங்க. ஸோ ஜோஜு ஜார்ஜுக்கும் இவங்களுக்கும் குழந்தையே இல்லை. ஸோ வயிற்றில் புழு பூச்சி உண்டாகலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்துலலாம். ஸோ குழந்தை உண்டாகலன்ட்டு சூர்யாவை தத்து பிள்ளையாக வளர்ப்பாங்க. திடீர்னு அவங்க அம்மா சத்யா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை இறந்துருவாங்க. திடீர்னு ஜோஜு ஜார்ஜ் வந்து செம மட்டையில், இவர் கேங்ஸ்டரில் செம மட்டையாக சரக்கு வச்சு ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்காரு. இவரை போட்டு தள்ள ஒரு கும்பல் வந்து சூர்யா அண்ணன், அந்த சைல்டுஹுட் சூர்யா அண்ணன் வந்து போட்டு, அந்த சின்ன பையன் என்னமா நடித்தாங்க, போட்டு பொழந்து நீ தாண்டா என் மகன், என்னை காப்பாற்றிடுடா, நம்ம கேங்ஸ்டரு வாரிசுடா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாரிசாக வருது. திடீர்னு ஒரு கோல்டு ஃபிஷ் சம்பவம். கோல்டு ஃபிஷ்னால் நான் கூட கோல்டு தங்க மீன் நினச்சின்னு, கட்சியில் பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரு ஆர்மரி கன்னு, அதுதான் மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற கன்னு பேர் தான் அந்த கோல்டு ஃபிஷ்ஷாக. அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த கோல்டு ஃபிஷ்ஷை சூர்யா அண்ணன் வந்து கடத்தி ஆஃப்ரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணோம். அதுதான் இங்கேருந்து இருக்கிற பொருளை அந்த ஊருக்கு கொண்டு போயிடும், அந்த ஊரில் பொருளை இந்த ஊரில் கொண்டு விடுதா. ஸோ ஜோஜு ஜார்ஜ் அண்ணனோட கேங்ஸ்டர் வேலை. ஸோ அதை கடத்தி கொண்டு வர்றது தான் இது. வந்து சூர்யா அண்ணன் வந்து லவ் பண்ணுறாருல, பூஜா ஹெக்டேவை லவ் பண்ணுறதுனால நீ இனிமேல் அடிதடிக்கெலாம் போகாத, சண்டைக்கெலாம் போகாத, நீ சண்டைக்கு போனால் நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன். ஸோ காதலுக்காக தன்னோட கேங்ஸ்டரு சண்டை கோவம் எல்லாத்தையும் விடுறாரு. ப்ளஸ் முக்கியமாக சூர்யா அண்ணன் இந்த படத்தில் சிரிக்கவே மாட்டார். ஏன் சிரிக்க மாட்டார்னா, அந்த மக்கள் அப்படி அடிமையாக வாழ்ந்துருக்குறாங்க அந்த அந்தமானில். அது அடுத்த கதை வரேன். சூர்யா அண்ணன் சிரிக்கவே மாட்டார் ஸ்டார்டிங்கில். ஃபுல் வைலன்ஸு, டெரரு, கோவமாக தான் இருப்பார். காதலுக்காக இந்த கெட்ட தொழில் பண்ண தப்பெல்லாம் விட்டுட்டு திடீர்னு கல்யாணத்துக்கு வரும்போது அந்த கோல்டு ஃபிஷ்ஷு கொடுக்க மாட்டேன்னு சூர்யா சொல்கிறார். நீ அதை வச்சு நீயும் கட்டத்தை பஞ்சாயத்து பண்ணுவேன், வேணாம்ப்பா திருந்திருப்பான்னு சூர்யா வந்து ஜோஜு ஜார்ஜுக்கு அட்வைஸ் பண்ணப்போ நான் திருந்த மாட்டேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாங்க படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் ஃபைட் ஆகுது, ரணகலம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கையை வெட்டிடுவார், 2 ஹென்ச்மேனை போட்டு தள்ளுருவார் சூர்யா அண்ணன். அப்புறம் அண்ணன் ஜெயிலுக்கு போவார். அந்த கனிமா சாங்கு முடிஞ்சு, ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனாலும் கனிமா சாங் வரும் முடிஞ்சு. அப்புறம் ஜெயிலுக்கு போகும்போது கண்ணாடி போய் சாங்கு. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடும் அவங்கவுங்க 2 பேர். பிரிஞ்சிட்ட பிறகு பூஜா ஹெக்டே வந்து அண்டமானில் வந்து ஏதோ ஒரு லேண்டில் இருக்கிறான், ஐலாண்டில் ஒரு ஐலாண்டில் இருக்கிறாங்க. தகவல் கிடைக்குது. திடீர்னு சூர்யா அண்ணன் ஜெயிலேருந்து தப்பிச்சு போய் வந்து அவரை கண்டுபிடிச்சி ஜெயராம் சார் அவரு என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறாருங்க. ஜெயராம் சார் வேற லெவல். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு கேரக்டரில் டாக்டர் லாஃபிங் புத்தா மாதிரி
லாஃபிங் டாக்டருங்கிற ஒரு கேரக்டர் வேற லெவலில் பிச்சு உதறி எடுத்துக்கிறாரு. ஸோ அவரும் அந்த ஊர் மக்கள் போய் ஏன் இந்த மக்கள் சிரிக்கவே மாட்டுறாங்க, அந்தமான் பக்கத்தில் ஒரு லேண்டில் அப்போ தான் தெரியுது நம்ம நாசர் சார் ஒரு முன்னாள் பிரிட்டிஷ் இளவரசர், அவன் பையன் வந்து இந்த காட்டில் வாழ்கிற மக்களோட அடிமைப்படுத்தி இவங்க தான் அந்த ராஜாங்கிற அந்த காட்டுவாசியில் ஒரு ஜடாமணின்னு ஒரு கோயில், அந்த ஜடாமணி கோயில் சூளத்தில் வந்து ஏற்றும் போது நீ வந்து கொலை கேஸ் பண்ணவன், ரத்தக்கரைப்பட்டவன், உன் கை வந்து இந்த சூளம் ஏற்றுக்காதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு வெறுப்பில் எல்லா மக்களையும் அடிமையாக்கிட்டார் நாசர் சார். அவர் ஒரு இங்கிலீஷ் கிங்கு மாதிரி. அதான் வெள்ளைக்காரன் நம்ம ஏழைங்களை அடிமைப்படுத்தி ஆளை எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம், அந்த கதை அதில் கொஞ்சம் டச் ஆகிருக்கு. இதில் இதுதான் அந்த கிங்கு போட்டு நாசர் அண்ணன் வில்லன், அவர் எப்போவுமே வில்லன் தான். அதில் வில்லனை படுத்தி ரத்தக்கரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலையே மூடுருவாங்க. அவரோட அந்த வெஞ்சன்ஸ் காரணமாக அந்த சூளத்தை நாசர் அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த இனிமேல் எவன் இந்த கோயிலை திறக்கிறான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது அவரோட பையன் தான் ஒரு வில்லன். அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் சம கேரக்டர், அந்த ஃபாரினர் கேரக்டரு. அடிமைப்படுத்தி ஸ்லேவ்ஸ் டீமன்ஸ் தான் இவரோட ஆளுங்க, நாசர் அண்ணனோட. ஸ்லேவ்ஸ் வந்து அடிமைங்களுக்கும் இவரோட சண்டை நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க ஆள் தான் செய்வாங்க. ஸோ அடிமைங்க தான் அந்த காட்டுவாசி மக்கள், அவங்கள போட்டு தள்ளுருவாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம் அந்தமானில். திடீர்னு நம்ம சூர்யா அண்ணன் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு, டாக்டர் கரெக்ட் பண்ணுவார், லவ் பண்ணுவார். இனிமேல் நான் விட்டுட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் சிரிக்க வைக்கிறேன் எல்லாரையும், நான் சிரிக்க டாக்டர். அது ஒரு மலுப்பி, லவ்வில் ஒரு பொய்யை போட்டு ஒரு உருட்டி அதுக்கப்புறம் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச வந்து அதுக்கப்புறம் பூஜா கிட்டே மேடம் மறுபடியும் இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு மறுபடியும் இவங்க லவ் பிரியும் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா மேம் கேமியோ சாங் ஒன்று வந்தது. அதில் நல்லா இருந்தது, லவ் டிடாக்ஸ் சாங்கு. அது சூர்யா சார் அண்ணன் வாய்ஸு, அவர் வாய்ஸ் நல்லாவே பாடினார். அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. திடீர்னு சூர்யா அண்ணனுக்கு வந்து இங்கே ஒரு மச்சம் இருக்கும் படத்தில், 6 பேக்கில் ஒரு கருப்பாக இங்கே மச்சம் மாதிரி வச்சு சூளம் ஒரு சிம்பிள் போட்டு ஒரு மச்சம் இருக்கும். இந்த காட்டுவாசி வம்சத்தில் எவன் அந்த மாதிரி மச்சம் போட்டு இருக்கிறானோ அவன் தான் அந்த கோயிலை தரப்பான்னு ஒரு முனிவர் சொன்ன மாதிரி அதை நாசர் சார் காது கேட்டு எவன்லாம் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கிறானோ அந்த காட்டுவாசி இனத்தில் அந்த பசங்களாம் போட்டு தள்ளிக்கினே இருக்கிறார் நாசர் சார். ஒரு பசங்க எவன்லாம் அவனை அப்படியே போட்டு தள்ளி கடைசியில் சூர்யா சாரை காப்பாற்றிடுவாங்க. யார் காப்பாற்றுவாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அந்த செக்யூரிட்டி வந்து ஜோஜி ஜார்ஜ் கிட்ட வேலை செய்வான். அந்த செக்யூரிட்டி இந்த காட்டுவாசின மக்களில் பிறந்தாங்க. ஸோ அதை காப்பாற்றினால தான் சூர்யா அண்ணன் உயிரோடு இருக்கிறார் இவ்வளோ நாளாக. அந்த உண்மையெல்லாம் கிளைமேக்ஸ் நெருங்கத்தில் தெரிய வரும்போது இவனுங்களே போட்டு சும்மா பொலந்து எடுத்துட்டு வேற லெவலு. கடைசியில் அந்த மக்கள் ஏன் சிரிக்க மாட்டாங்க, இன்னும் இந்த உலகத்தில் நிஜமாக இருக்குங்க, இன்னும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கில் ஏதோ ஒரு தீவில் எவனோ ஒருத்தன் ஆண்டுக்கிட்டு இருக்கான். அந்த மக்களுக்கு இன்னும் அந்த சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, பயம்தான் இன்னும். அதனால தான் கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் இது ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக எடுத்து இந்த ஸ்டோரியை எடுத்துருக்கிறாரு. ஜிகர் தண்டாலையும் இதே மாதிரி ஒரு கதை பார்த்தோம். இப்போ ரெட்ரோலையும் ஒரு காட்டுவாசி மக்கள், ஏன்னா மக்கள் இன்னும் தான் வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் பார்க்காம இருக்கிறாங்க, சிரிக்காமல் இருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். இன்னும் பாவர்ட்டி இருக்குது, இன்னும் புவர் இருக்குது இந்த உலகத்தில். அது இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பாவர்ட்டி இன்னுமே இருக்குது, இன்னும் அதுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர்னஸ் ஆகலை. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இந்த படத்தில். கடைசியில் அந்த உண்மையெல்லாம் தெரியவங்க சூர்யா அண்ணன் இவங்களை பயங்கரமாக போட்டு தருவார். அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் பீக்கு வேறு லெவலு. அந்த கோல்டு ஃபிஷ்ஷை கடைசியில் சொன்னால அந்த கன்னு தான் அந்த கோல்டு ஃபிஷ்ஷு, தங்கம் கிடையாது, கன் பேர் தான் கோல்டு ஃபிஷ்ஷு. மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த ராக்கெட் கன்னு தான் கோல்டு ஃபிஷ். ஸோ அந்த கன்னு வர விஷயம் தெரிய வர கடைசியில் ஒரு கன்னை வந்து சூர்யா அண்ணன் அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு, இப்படி தான் சொல்லணும். அந்த சூர்யா அம்மா வந்து அந்த காட்டுவாசி அவங்க இப்படி ஒரு கன்னை வச்சு இப்படி சுடும்போது ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க, அப்போ தான் எல்லாரும் சிரிப்பாங்க. நம்மளை ஆண்டவன் முன்னாடியே நம்ம கன்னை வச்சு ஒரு குண்டை போட்டுட்டோமேன்னு ஒரு சந்தோஷத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க. அதிலே படம் முடிஞ்சிடும். கட்சியில் வில்லனுங்களாம் எதுவும் ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலு. வில்லனுங்க எவனும் சாக மாட்டானுங்க. ஸ்போர்ட்டு தள்ளிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கடைசியில் இவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்துடும். வில்லனுங்களாம் அச்சதையை போடுவானுங்க. கார்த்திக் சுப்புராஜ் படம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் அண்ணனோட கம்பேக் எதிர்பார்த்துருந்தோம். தேங்க்யூ KS அண்ணா ஃபார் த சூப்பர் மூவி. ரெட்ரோ வேற லெவல்.